கன்னிங்கிறது நம்ம வயித்துல பிறந்த குழந்தையா இருக்கலாம், நம்ம கூட பிறந்த பிறப்பா இருக்கலாம். இப்ப எங்க வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய குழந்தைகள் 3, அப்புறம் எங்க அக்கா அலாமக்கான்னு சொல்லி அவங்க 3 வயசுல இறந்துட்டாங்க. அவங்க இவங்களை எல்லாம் சேர்த்துதான் நான் கன்னி வழிபாடு பண்றேன். முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த கன்னி வழிபாடு பண்ணனதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைச்சது. கன்னி வழிபாடு எப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா வழிபாடு பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணேன்னா, என்கிட்ட பாபா என்ன சொல்றேன்னா, உன் பொண்ணு லக்ஷ்மி, அதனால உன் வீட்டு மகாலட்சுமி, அதனால நீ காயின்ஸ் வச்சு மகாலட்சுமியா உன் பொண்ணை நீ வரவழைச்சு நீ கன்னி வழிபாடு பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய கன்னிய மகாலட்சுமியை என் வீட்டு மகாலட்சுமியா பாவிச்சு நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ண பண்ண என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அதே மாதிரி இத பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க வீட்டுல கன்னி இருந்தா கன்னி